பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதுல கூடி வந்திருக்கிற நாம் சத்திய வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாக இருதற்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, உண்மையுள்ள மனுஷர்கள். இந்த நாளில் இந்த கடைசி நாட்கள்ல உண்மையுள்ள மனுஷர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், தேடி அவர்களை பயன்படுத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டுடைய பார்வையில எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 25:23 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த கடைசி நாட்கள் அநேக ஜனங்கள் உண்மை இல்லாதவர்களாக அவர்கள் மாறி போகிறது நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமா தெய்வ ஜனங்கள் கூட அநேக காரியங்கள்ல உண்மை இல்லாதவங்களா மாறி போயிருக்கிறார்கள். நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நாம எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம ஒரு சில காரியங்கள்ல ரொம்ப உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக காரியங்கள் நடப்பிக்கிறவளா இருப்போம். ஆனால் இந்த காலை பொழுதுல நம்ம ஏன் இந்த டாபிக் தியானிக்கிறோம் அப்படின்னா, இன்னும் எந்தெந்த விஷயங்கள்ல நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த நாள்ல இந்த காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். எந்தெந்த காரியங்கள்ல ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்களா இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அநேக வசனங்கள் வேதத்துல உண்டு. அநேக காரியங்களை நம்ம வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு அந்தந்த காரியங்கள் உண்மையா இருப்பதற்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்க மற்ற நேரங்கள்ல வேதத்துல இந்த இடங்கள்ல, அதாவது ஆண்டவர் என்னை எந்தெந்த காரியத்திலாம் உண்மையா இருக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் தியானிக்கும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம், அதாவது உபாகமும் 28:1 ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதாவது ஆண்டுடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா, உண்மையா அதுக்கு செவி கொடுக்கிறோமா என்பதை இந்த காலை பொழுதுல நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம இடத்துல பேசுகிறார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறவளா இருக்கிறோம். அதாவது பல வழிகளில் நம்ம கூட ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார். அந்த ஆண்டவர் பேசுகிற அந்த காரியத்திற்கு, அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுப்பதிலே உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12:1 ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு உடனே அவர் கீழ்ப்படிந்து போனார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம ஆண்டுடைய சத்தத்திற்கு ஆண்டவர் நம்மகிட்ட இடைப்படும் பொழுது, ஆண்டவர் நம்மகிட்ட பேசும் பொழுது அவருக்கு செவி கொடுக்கறதுல உண்மையுள்ளவர்களா நம்ம இருக்கணும். நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற காரியங்களை அந்த நேரத்துல பரவசத்தோடு கேட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா நாட்கள் கடந்து போகும் பொழுது அவர் பேசின வார்த்தைகளுக்கு அல்லது அவர் சொன்ன காரியங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையா செவி கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அங்க வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்ல. இதுக்கு அடுத்த வசனத்துல அவர் சொல்லுவாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை சேவிக்கிறதுல ஒரு உண்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். உத்தமமும் உண்மையுமாய் அவரை நீங்கள் சேவித்து என்று இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஆண்டவரை சேவிக்கிறதுல, அதாவது ஆராதிக்கிறதுல இருக்கட்டும், செபிக்கிறதுல இருக்கட்டும், ஆண்டவருக்காக கொடுக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரை பற்றி சொல்லுகிற சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், ஆண்டவருக்காக நம்ம செய்கிற அந்த சேவையில நம்ம எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, விசேஷமா நம்ம சபையில
முக்கியமான ஊழியங்களை செய்யும்படியா ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தலைவர்களா இருக்கிற நாம எந்த அளவுக்கு அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்புல ஊழியத்துல நம்ம உண்மையா உத்தமமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்றால் மேல நம்ம வாசித்தோம், அதனால் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடினால உன்னை அநேகத்துல நான் அதிகாரியா வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை சேவிக்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் இன்னொரு வசனம் கூட அந்த உண்மையாய் சேவிக்கிறதுக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஊழியத்தின் பாதையில அவரை சேவிக்கிற விஷயத்துல நம்ம அவரை உண்மையா சேவிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், அவரை சேவிப்பதற்கு எந்தெந்த வழியெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு சேவிப்பதற்கு நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரோ அதுல நாம உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். வசனம் எப்படியாக சொல்லுகிறது, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாடும் நடந்து கொள்வான் என்று சொல்லி, உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியன். அதாவது ஆண்டுடைய இருதயம் என்ன விரும்புகிறதோ அதை உண்மையா செய்கிறவங்க. நம்ம அநேக வேளையில இப்படி நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரே உங்க விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஆசைப்படுகிறேன், உங்க விருப்பம் தான் என் விருப்பம், உங்க எண்ணம் தான் என்னுடைய எண்ணம், ஆண்டவர் என்ன விரும்புறாரோ அதான் நான் செய்ய விரும்புறேன்னு சொல்லுவோம். அதாவது அவருடைய உள்ளத்துல இருக்கிற அவருடைய உள்ளத்துல இருக்கிற ஆசைகளை திட்டங்களை நிறைவேற்ற நம்ம விரும்புவோம். அவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லுவோம். ஆண்டவரே இந்த நாள்ல உங்க சித்தத்தை செய்யணும், என் வாழ்க்கையில உங்க சித்தத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம்? நம்மளால முடிஞ்சப்போ நமக்கு ஏற்ற பொழுது நாம் அந்த சித்தத்தை செய்கிறவர்களாகவும், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வரும் பொழுது அந்த இடத்துல நாம உண்மை இல்லாதவர்களாகவும் மாறி போகிற காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதனால அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை செய்வதிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 5வதாக நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கே நாம் பார்க்கும்பொழுது வாயின் வார்த்தையில உண்மை. நம்ம அநேக வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம், அநேக காரியங்களை நம்ம வாயினால பேசுறோம். ஆனா அதை பேசின வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகளுக்கு நம்ம உண்மையுள்ளவளா இருக்கோம்? மனிதர்கள்ட்ட நாம் கொடுக்கிற வாக்குகள், நான் இதை கண்டிப்பா செய்து முடிக்கிறேன், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், நம்ம சொல்ற வாயின் வார்த்தைகளை நம்ம உண்மையுள்ளவளா இருக்கிறோமா? ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லுகிற அந்த காரியத்துல நம்ம உண்மையுள்ளவளா இருக்கிறோமா? நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்முடைய அதிகாரிகளுக்கு, ஓனர்களுக்கு நம்ம வாயின் மூலமா சொன்ன வார்த்தையில நம்ம உண்மையா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சோ வாயின் வார்த்தைகள்ல உண்மையுள்ளவளா இருக்க வேண்டும். 6வதாக நம்ம பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும்போது, இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத், உபதியா என்னும் லேவியரும், கோகாத்தின் புத்திரரில் சகரியாவும், மெசுல்லாம் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். நம்முடைய வேலையில நம்ம எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? அது வீட்டுல செய்கிற வேலையா இருக்கலாம், வெளியில நம்ம மற்ற இடங்கள்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், கம்பெனிகள்ல, இன்னும் பல சொந்தமா வேலை எடுத்து செய்யறவங்களா இருக்கிறாங்க. இப்படி நம்ம செய்கிற வேலைகள்ல நம்ம எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உண்மையுள்ள மனுஷனை தான் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறான். ஒருவேளை வேலையில மோசடி பண்றவங்களா, உண்மை இல்லாதவங்களா இருந்தோம் அப்படின்னா அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. மாறாக அந்த உண்மை இல்லாத அந்த வேலை நிமித்தம் சில நேரத்துல வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது, வேலை ஸ்தலத்துல அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஆகவே பிரியமானவர்கள், இந்த காலை பொழுது நம்ம எடுத்திருக்கிற செய்கிற வேலைகள்ல உண்மையில இருப்போம். வீட்டுல கூட நம்ம செய்கிற வேலைகளை உண்மையா அந்த வேலைகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஸோ எந்த இடத்திலும் நம்முடைய கையின் பிரயாசங்கள்ல நம்ம உண்மையா இருக்கும் பொழுதுதான்
கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், நிறைவா இருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனா உண்மை இல்லாம இருக்கிறதுனால ஒரே லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து மேல முன்னேற முடியல. அந்த நிறைவான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஏன்னா உண்மை இல்ல. அதனால நம்முடைய கைகளிலே நாம் உண்மை சுத்தமுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களா நாம் இருக்கும்போது கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இருதயத்துல உண்மை, இருதயத்துல உண்மை. அந்த இருதயத்துல உண்மையா இருக்கும் பொழுது அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம இருதயத்துல நம்ம உண்மையுள்ளவங்களா இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இருதயத்துல உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, உள்ள இருதயத்துல ஒரு காரியத்தை வைத்துட்டு வெளியில பேசும் பொழுது வேற மாதிரி பேசுவாங்க. இருதயத்துல ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு செய்கையில வேற மாதிரி நடந்து கொள்வாங்க. அப்படி இல்லாதபடி இருதயத்துல உண்மையுள்ளவளா இருக்கணும். அந்த இருதயமும் செய்கையும் ஒரே மாதிரி இருக்கணும். கிரியைகள் நம்ம வந்து உண்மையா இருக்கிறது போல நடந்து கொண்டு இருதயத்தில் உண்மை இல்லாதவர்களா நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம இருதயத்துல உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக சங்கீதம் 78:37 சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. நம்ம ஆண்டவருக்கு செய்த உடன்படிக்கை, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையில நம்ம எத்தனை பேர் உண்மையில் உள்ளா இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஞானஸ்நானம் நம்ம எடுக்கும் பொழுது, இனி இந்த பாவங்கள் நான் செய்ய மாட்டேன், இதை விட்டு நான் மனம் திரும்பிட்டேன், இனி ஆண்டுடைய பிள்ளையா நான் வாழ்வேன். கடைசி வரைக்கும் ஊழியக்காரங்க அந்த ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் நம்புகிற இந்த விசுவாசத்துல உறுதியா இருப்பீங்களா, கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு மகிமையா உண்மையா இருந்து சாட்சியா வாழ்வீங்களான்னு கேட்கும் பொழுது ஆமா இருப்போம்னு அந்த நேரத்துல வாக்கு பண்ணி விட்டு உடன்படிக்கை செய்து விட்டு, ஆனா பின்னாட்கள் எத்தனையோ பேர் அந்த உடன்படிக்கையை மீறி உடன்படிக்கையை உடைத்து பின்மாற்றமா போன எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, நாம அவரோடு செய்த உடன்படிக்கையில எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நாம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரங்கள்ல சில பொருத்தனைகளை நம்ம செய்கிறோம். இந்த காணிக்கையை நான் கொடுக்குறேன்னு சொல்றோம், அல்லது இந்த இடத்துக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த காரியத்தை நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அப்படி நாம் செய்த உடன்படிக்கைகளிலே நாம் உண்மையில் உள்ள இருக்கிறோமா? தேவனோடு செய்த உடன்படிக்கையும் சரி, மனிதர்களோடு செய்கிற உடன்படிக்கை, மனிதர்கிட்ட சில நேரம் நம்ம வந்து உடன்படிக்கை பண்ணுவோம், அக்ரிமெண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த காரியத்தை நான் இவ்வளவு காரியத்துக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். இதுல விசேஷமா சில வேலைகளை எடுத்து செய்யறவங்க, கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறவங்க சில கான்ட்ராக்ட் போடுவாங்க. அதுல நம்ம உண்மையுள்ளா இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனிதர்களோடு செய்த உடன்படிக்கை, தேவனோடு செய்த உடன்படிக்கை, இதுல வந்து நம்ம உண்மையுள்ளா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். லூக்கா 8:15 இப்படியாக சொல்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த இருதயத்துல நம்ம வந்து உண்மையும் நன்மையுமான இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இருதயம் வந்து சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லி பக்தன் சொல்றான்ல. அப்ப அந்த சுத்த இருதயம்னா என்ன அப்படின்னா, உண்மையுள்ள இருதயம். இருதயத்துல நம்ம உண்மையில் உள்ளா இருக்கும் பொழுது நமக்குள் விதைக்கப்படுகிற வசனம் என்கிற விதைகள் அது பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்கள், நம்ம இருதயத்துல உண்மையில் உள்ளா இருக்கும் பொழுது நம்ம கனி உள்ள ஒரு வாழ்க்கை, பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். கடைசியா நம்ம பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியம், இதுல நம்ம வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சிறிய ஊழியமா இருக்கலாம், ஒரு பாடல் நடத்துகிற ஊழியமா இருக்கலாம், ஜெபம் நடத்துகிற ஊழியமா இருக்கலாம், சபையை சுத்தம் பண்ற ஊழியமா இருக்கலாம், ஒரு ஏழைகளை விசாரிக்கிற ஊழியமா இருக்கலாம், ஒரு ஆத்துமாவை விசாரிக்கிற ஊழியமா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கலாம், அல்லது எந்த விதத்துல எந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்கு நம்ம செஞ்சாலும் அந்த ஊழியத்தை நம்மளை நம்பி ஆண்டவர் உண்மையுள்ளவர்கள் இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில தான் ஆண்டவர் அந்த பொறுப்புகளை, அந்த வேலையை, அந்த ஊழியத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதுல நம்ம வந்து உண்மையிலோட இருக்க வேண்டும். ஏனென்றால் தானியேல் 6:4 நம்ம பார்க்கும் பொழுது, தானியேலுடைய வாழ்க்கையில அவன் செய்யாத தப்புக்கு
குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது, அங்க வேதம் சொல்லுகிறது 6 நாள்ல அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்ப எந்த அளவுக்கு உண்மையுள்ளவரா இருப்பாருங்க. நாமளும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா நம்மகிட்ட ஒரு சில குற்றங்களாவது கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது. ஆனா இங்க தானியுடைய வாழ்க்கையில ஒரு குற்றம் கூட அவரிடத்துல கண்டுபிடிக்கப்பட முடியாத அளவுக்கு ஆண்டுடைய காரியங்களில அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் ஆண்டுடைய சமூகத்துல இந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டுடைய சமூகத்துல எல்லா காரியங்களிலும் நம்ம உண்மையா இருக்க பிரயாசப்படணும். முதல்ல அதை விரும்பணும். 2வது அதுக்காக பிரயாசப்படணும். ஆண்டவர் அதை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல அநேக காரியங்களை குறித்து உண்மையா இருக்க வேண்டும் என்று எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க. ஆண்டவரே, நாங்க நிறைய விஷயத்துல உண்மையா இருந்தாலும் ஒரு சில காரியங்கள்ல இன்னும் உண்மையா இருப்பதற்கு ஆண்டவரே இந்த நாள்ல எங்களோடு கூட நீ பேசியிருக்க, அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா, சோதரம், நாங்கள் இன்னும் என்னென்ன காரியத்திலாம் உண்மையிலா இருக்கணுமோ அதற்கென்று எங்க வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பார்த்து உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்து நீர் விரும்புகிற அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நீர் உண்மையுள்ளவராக இருக்க வேதம் சொல்லுகிறது. நீர் உண்மையுள்ளவர், சகலத்திலும் உண்மையுள்ளவர் என்று ஆண்டவரே உம்முடைய நாமுமே உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்க உம்முடைய குணாதிசயத்துல உண்மை இருக்கிறது. எங்களையும் ஆண்டவரே நீ உண்மையாய் நடத்துகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்கிறது போல நீங்களும் உண்மையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, பரிசுத்தம், நீதி, உண்மை என்கிற அந்த குணாதிசயத்தை உடைய தேவனே, அந்த குணாதிசயத்தை நாங்களும் பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எதெல்லாம் உண்மை இல்லாம இருந்தோமோ அதை தயவா எங்களுக்கு மன்னித்து இனி வரும் நாட்கள்ல எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமுள்ளவளாய் நாங்கள் சேவிக்க எங்கள் வாழ்நாள் முழுவதும் சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் செபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.